அண்மை செய்தி. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் அதிமுகவுடன் கூட்டணி சேர விருப்பமா என கேள்வி எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், விவரங்கள். வணக்கம் சுபா. தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விடுத்து கேட்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் தமது விருப்பங்களை கடிதங்கள் மூலமாக எடுத்து கொடுத்து வருகின்றனர். அதில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடம் எழுத்துப்பூர்வமாக முறையீடு செய்துள்ளனர். இந்நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் மட்டும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் கருத்தில் கொண்டு அதிமுகவுடன் செல்வதே நமக்கு நல்லது என பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் ஏகோபித்த கருத்து தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொகுதி பங்கீட்டில் எந்த சமரசமும் இல்லாமல் நமக்கு தேவையானதை கேட்டு பெறவும் மாவட்ட செயலாளர்கள் சார்பில் ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒவ்வொருவருடைய விருப்பமும் வேண்டுகோளையும் ஏற்று கட்சியுடன் நாம் கூட்டணி வைப்பதே நமக்கு நல்லது எனவும் மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அதில் கூட்டணி குறித்து முடிவு செய்வதற்காக முழு அதிகாரத்தையும் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அளிக்கும் தீர்மானமும் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளரிடமும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்தும் கட்சி பணிகள் குறித்தும் தனித்தனியே கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவர்கள் ஒவ்வொருவரும் எழுத்துப்பூர்வமாக கடிதங்கள் மூலம் தங்கள் விருப்பங்களையும் தங்கள் கோரிக்கைகளையும் எழுதி தருகின்றனர். அதில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அன்வர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.